நீங்கள் கதறி அழுது உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று கெஞ்சியிருக்கிறீர்கள். ஆனால் 1 வருடம் கழித்து நீங்கள் அதே இடத்தில் நிற்கிறீர்கள். ஏன்? நீங்கள் செய்யும் ஒரு சிறிய வினாடி நேரத் தவறுதான் உங்கள் அனைத்தையும் அழிக்கிறது. இன்று நாம் அதை சரி செய்யப் போகிறோம். ஒருவர் எல்லாவற்றையும் சரியாகச் செய்கிறார். 5 வேளை தொழுகிறார். ஹராமைத் தவிர்க்கிறார். தன் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் மன்றாடுகிறார். ஆனால் மாதங்கள் கடந்தும் எதுவும் மாறாத போது அவர் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இது வேலைக்கு ஆகாது. அந்த ஒரு எண்ணம்தான் அவர் எல்லாவற்றையும் இழக்கக் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். நீங்கள் அவசரப்பட்டு நான் துஆ செய்தேன் ஆனால் பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லாதவரை உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்படுகிறது. இது நம்ப முடியாதது. அவசரம் என்பது வேகம் மட்டுமல்ல. அல்லாஹ் உண்மையிலேயே கொடுப்பாரா என்ற சந்தேகம். அவர் இந்த பொறியில்தான் சிக்கினார். அப்போது ஒரு அறிஞர் சொன்ன ஒரு வார்த்தை அவர் வாழ்க்கையையே மாற்றியது. நீ கேட்டது எல்லாம் உன் வீட்டு வாசலில் நிற்கிறது. ஆனால் நீதான் அவசரப்பட்டு கதவை முகத்தில் அறைந்து சாத்துகிறாய். இப்படி கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் துஆ அல்லாஹ் அனுப்பிய ஒரு பரிசுப் பெட்டி. ஆனால் உங்கள் பொறுமையின்மையால் நீங்களே அதன் மீது திருப்பி அனுப்பு என்று எழுதிவிடுகிறீர்கள். அந்த நொடியில் அவர் முற்றிலும் மாறினார். ஆக அவர் என்ன செய்தார்? இந்த நம்ப முடியாத 5 படி செயல்முறையை முயற்சி செய்தார். முதலில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்ந்தார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொன்னார். தன் பாவங்களுக்காக மனமுருகி மன்னிப்புக் கேட்டார். வேகத்தை குறைத்து ஒவ்வொரு மூச்சிலும் சொன்னார், யா கரீம், என் கடனைத் தீர்த்து வை. உனக்கு இது ஒரு நொடி வேலை. 100% உறுதியுடன் எழுந்து நின்றார். அல்லாஹ் தருவான். நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். அடுத்த முறை நீங்கள் துஆ செய்யும்போது அவசரப்படாதீர்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் உணர்ந்து கேளுங்கள். இந்த சவாலை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கீழே இன்ஷா அல்லாஹ் நான் மெதுவாக கேட்பேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். இதை நினைவில் கொள்ளுங்கள். அதிசயம் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளில் இல்லை. அதற்கு பின்னால் இருக்கும் உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கிறது. 1 நிமிட அவசரம் பல வருட பிரார்த்தனையை அழித்துவிடும். பொறுமையாக இருங்கள். அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது.